2024ல் நீங்கள் 2650 வாங்கினீங்கன்னா இன்னும் 3 இயர்ஸில் இது 5000 கேரண்டி. இதோட கிராஃபை அவங்கள்ட்ட காட்டுறப்ப அவங்களுக்கு புரியும். இதோட கிராஃபை காட்டணும், அவங்க எக்ஸாக்டாக டிஃப்ரென்ஷியேட் காட்டணும். இது இன்றைக்கி ரேட்டு உங்களுக்கு கூட இருக்காப்புல தெரியலாம், இந்த பார்வையை உங்களுக்கு பார்க்க தெரியணும், பியாண்டாக பார்க்கணும். அது கஸ்டமருக்கு, அதுதான் அந்த செல்லரோட முக்கியமான வேலை. இன்றைக்கி வாங்குறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி காட்டணும். அவங்களுக்கு இன்றைக்கி இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம்னு ஒரு டூரிஸ்ட் நீங்கள் சிங்கப்பூரோ போனீங்கன்னா கைடு காட்டுவாங்களா, அது மாதிரி அவங்களுக்கு தெளிவாகவே பிட்ச் பண்ணணும். எந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லணும், எதை புரிய வைக்கணும். இன்னும் சொல்கிறேன், அந்த நெகோஷியேட் பண்ணுறப்ப யார் டிசிஷன் மேக்கரோ அவங்க மைண்ட் செட்டை ஐடென்டிஃபை பண்ணும். இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இந்த புரோக்கரேஜ் அப்படிங்கிறது தான் பயங்கர பூமிங்ல போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டாக்ஸி தேவைப்படுது, ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதே பக்கத்து ரோட்ல இருக்கிறவன் ஒரு கஸ்டமர் வேணும்னு டாக்ஸிக்காரன் வெயிட் பண்றான்னா இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்கறது ஊபர், ஓலா, ரேபிடோ மாதிரியான புரோக்கரிங் ஆப்ஸ் தான். ஸோ இவங்கெல்லாம் தான் அந்த புரோக்கரேஜ் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான எக்ஸாம்பிள்ஸ். ஆனா இவ்வளோ பெருசா உருவானாதான் அந்த புரோக்கரேஜ் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பிசினஸா பண்ணிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலா கூட உங்களால அந்த ஒரு புரோக்கரேஜ் பிசினஸ் அழகா பண்ண முடியும். அதுக்கு ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ். குறிப்பிட்டு ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே டிமாண்ட் இருக்கு. அதிகமான லாபத்தையும் ரெவென்யூவும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதை எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. முக்கியமா அந்த ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க தான் இதை தனிப்பட்ட முறையில தனி ஆளா நின்று அவ்வளோ லாபத்தை அவங்களால பார்க்க முடியும். என்ன ஸ்கில் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நெகோஷியேட் பண்ணணும். ஒரு பையர் அதுக்கப்புறம் செல்லருக்கு நடுவில் எப்பேற்பட்ட நெகோஷியேஷனை ஏற்படுத்தி கொடுத்தா அந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமோ அந்த அளவுக்கான நெகோஷியேஷனை ஒரு புரோக்கராக நீங்கள் பண்ணாதான் அந்த சக்ஸஸை உங்களால் அடைய முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நெகோஷியேஷன் எவ்வளோ பெரிய ரோலை ப்ளே பண்ணுது, இது எவ்வளோ அழகாக பண்ணணும் அப்படிங்கிறத தனிகை ரியல் எஸ்டேட்டை சேர்ந்த அசோக் குமார் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க போறாரு. என்ன இது அப்படிங்கிறத விவரமாக தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். பொதுவாக அவங்க கம்பேரிசன் மக்களே எப்பொழுதும் எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்கே போனால் எனக்கு எக்ஸாம்பிள் நான் இந்த சைட் இங்கே போட்டிருக்கேன்னா என்னோடது இந்த ரேட்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே இந்த ரேட்டு தராங்களே, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்க இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்களே, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்க இந்த அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்களே, நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க? அவங்க ஃப்ரீ ரெஜிஸ்டர் 3 மந்த்து கொடுத்துருக்காங்களே, ஃப்ரீ பட்டா கொடுத்துருக்காங்களே, ஏன் இந்த ரேட் நீங்கள் ஒரு 1000 ரூபா போடுறீங்க, அவங்க 750 ரூபா போட்டுருக்காங்களே? இது மாதிரி ஏகப்பட்ட இது அவங்களுக்கு கேட்பாங்க. இதுதான் அவங்களோட நெகோஷியேட்ஸ்கள். அவங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்கணும். அவங்களோட நோக்கம் உடைக்கணும். அவங்க நோக்கம் என்னத்தை கேட்டால் அவங்கள கம்மி பண்ண முடியுங்கிறது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் தவிர நமக்கு அதுக்கு தேவையான ப்ராம்ப்டான ரீசன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ எங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்பாங்க, நெகோஷியேட் எனக்கு ஏன் அந்த நிறுவனம் இது தந்தாங்க, இந்த நிறுவனம் தந்தாங்க. ஸோ சொல்கிறேன், ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. ஸோ ஒரே விஷயம் நான் நிறையா இடத்துல சொல்கிறது தான், ஐஃபோனுக்குங்கிற வேல்யூ இருக்குது. அதே ஃபோன் மேக்ஸுக்கு இருக்குது, ஓப்போ இது மாதிரி இருக்குது. ஸோ ஏன் அந்த ஃபோனோட ஓஎஸ்க்கு அந்த ஃபோனோடதுக்கு ஏன் இவ்வளோ மக்கள் கொடுக்க ரெடியாக இருக்காங்க? ஸோ அது மாதிரி தனிங்கிற பிராண்டு 36 இயர்ஸ் பிராண்டு, இதோட குவாலிட்டி இதோட சர்வீஸ் யாரும் தர முடியாது. எந்த நிறுவனம் சொல்லாத லைஃப் டைம் சர்வீஸுங்கிறோம். ஸோ நாங்கள் கொடுக்கறதுக்கும் இதோட எங்களுக்கு ஒரு ஆர்ஆர் பிரியாணி கூட சொல்ல, ஒரு பிரியாணி வரத்துக்கு 7 பேரோ 6 பேரோ வேலை செய்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு சைட் ரெடி ஆகிறதுக்கு பல பேர் வேலை செய்கிறாங்க. பல பேர் வேலை செஞ்சு குவாலிட்டியாக கொடுக்கணும்னா ஈஸியாக கொடுக்க முடியாது. சரியான குவாலிட்டியாக கொடுக்கணும். இன்றைக்கி பக்காவாக சிஎம்டி அப்ரூவ்லேருந்து, ரெராலேருந்து, லோன்லேருந்து உங்களுக்கு எப்போ வந்தாலும் சொல்கிறேன். இப்போ ஒரு கஸ்டமர் இன்றைக்கி வாங்குறாங்கன்னா 2024 வாங்குறாங்க, அவங்க 2058 வந்தாலும், அவங்க பையன் பேரன் வந்தாலும், எங்களை மீறி ஒரு சின்ன தவறு நடந்தாலும் இப்பயும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு இது 90s நடக்கிறதுக்கும் போய் சர்வீஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னு தனி குடோன் வச்சுருக்கோம், தனி லாயர் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அந்த ரேட்டை ஒரு தரம்னு போனால் சில இதை காம்ப்ரமைஸ் தான். அது நமக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு பிஎம்டபிள்யூவும் பார்க்கலாம், நீங்கள் ஆடியும் பார்க்கலாம். எந்தெந்த காருக்கு அந்தந்த தரம் இருக்குல்ல. ஸோ இதோட தரம் வேறு. ஸோ இந்த நெகோஷியேட் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணும். கரெக்டாக சொன்னால் அவங்களுக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. அவங்க நிறையா பேர் இன்னும் சொல்கிறேனே, ஒரு 10 ரூபா கம்மியாக நினச்சி போய் எங்கேயோ போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே போய் அவங்களுக்கு தொலைச்சிட்றாங்க. அவங்களோட ஒட்டுமொத்த எங்கள்கிட்ட நிறைய பேர் வராங்க, சார் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த 25 லட்சமோ 20 லட்சமோ போட்டேன், அங்கே போனால் எனக்கு ஆஃபீஸ் கிடையாது, பட்டா இல்லை, சைட்டு எங்கே இருக்குன்னே தெரில, காட்ட ஆள் கிடையாது. நிறையா பேர் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் 500 ரூபா இருக்குது, அது அவங்க 450 ரூபா தராங்க, சின்ன ஒரு 50 ரூபாய்க்கு போயிடுறாங்க. லாங் டைமாக பார்க்கணும். அதான் சொல்கிறேன், கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகோஷியேட் ரொம்ப விலை குறைக்கிறான்னா வச்சுங்க, சும்மா குறைக்க முடியாது. எல்லாமே பிஸ்னஸில் 2 ரூபா போட்டால் 3 ரூபா எடுக்கிறது தான். யாரும் ஃப்ரீயாக தர மாட்டாங்க. ஆஃபர்ஸுங்கிறது மித்து தான். ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டான ஆஃபீஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். சின்ன விஷயத்தை கண்டு ஏமாந்துடாதீங்க. போலிகள்லாம் ஈஸியாக வச்சுங்க. விளம்பரம் அதிகம் வந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணணும். எங்களோடதை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் கம்மி. பிகாஸ் எங்கள்கிட்ட டீம் இருக்காங்க, கோர் டீம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே 35 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத்து
ரெஃபரல் மார்க்கெட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிறது நாங்கள் விளம்பரத்துக்கு பதிலாக அதில் இன்சென்டிவாக தரோம். பேரத்தை உடைத்து விற்பனை. ஒன்று அவங்களோட பார்வையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இடம் வாங்குறாங்கன்னா, ஒரு இடம் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த இடம் இன்றைக்கி என்ன ரேட்டு 2024 இன்றைக்கி என்ன ரேட்டு, இப்போ நீங்கள் வாங்க ரேட் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, 2650 ரூபா வாங்குறாங்கன்னா 2024 இது ரேட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். 20 வந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, 2010 என்ன இருந்துச்சு, 2000 என்ன இருந்துச்சு, 85 என்ன இருந்துச்சு. ஸோ அதை கிராஃபை காட்டணும். இன்றைக்கி இந்த ரேட் இருந்துச்சு, இன்றைக்கி ரேட் இருந்துச்சு. இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் 2650 போட்டிருக்கோம்னா நாங்கள் வந்து 18,000 போட்டோம், அதுக்கப்புறம் வந்து 18,000 போட்டோம், அப்புறம் 36,000 போட்டோம், அதுக்கப்புறம் சதுரடி 250 ரூபா போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1300 ரூபா போட்டோம், இப்போ 2650 போட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காட்டணும். ஸோ 2024 நீங்கள் 2650 வாங்கினீங்கன்னா இன்னும் 3 இயர்ஸில் இது 5000 கேரண்டி. இதோட கிராஃபை அவங்கள்ட்ட காட்டுறப்ப அவங்களுக்கு புரியும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் லாபத்தை விட அந்த டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு அருமையான தகவலை நம்ம அசோக் குமார் அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பற்றின இன்னும் எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸை அவர் தொடர்ந்து சொல்ல போகிறாரு. ஆனால் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே வெறும் டீலை வந்து இது பண்ணுறது மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கூட இருந்து அந்த டீலோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறதுக்கு சில ஸ்கில்ஸ் தேவைப்படும். ஆனால் அந்த மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் இதை ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்ஸால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு ரியல் எஸ்டேட் கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம். இது இன்னைக்கு ரேட் உங்களுக்கு கூட இருக்காப்புல தெரியலாம், இந்த பார்வையை உங்களுக்கு பார்க்க தெரியணும், பியாண்டாக பார்க்கணும். அது கஸ்டமருக்கு, அதுதான் அந்த செல்லரோட முக்கியமான வேலை. இன்றைக்கி வாங்குறதுக்கும் அவங்களுக்கு அந்த ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரி காட்டணும். அவங்களுக்கு இன்றைக்கி இந்த இடம் இப்படி இருக்குது, இந்த இடம்னு ஒரு டூரிஸ்ட் நீங்கள் சிங்கப்பூரோ போனீங்கன்னா கைடு காட்டுவாங்களா, அது மாதிரி அவங்களுக்கு தெளிவாகவே பிச் பண்ணணும். எந்த இடத்துல அவங்களுக்கு சொல்லணும், எதை புரிய வைக்கணும். இன்னும் சொல்கிறேன், அந்த நெகோஷியேட் பண்ணுறப்ப யார் டிசிஷன் மேக்கரோ அவங்க மைண்ட் செட்டை ஐடென்டிஃபை பண்ணும். டிசிஷன் மேக்கரை 4 பேர் வருவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 பேர் அப்பா அம்மாட்ட டீல் பண்ணிட்டு இருப்போம், தாத்தா. அங்கே இருக்க அவன் பையன் 18 வயசு பையன், அவன் தான் டிசிஷன் மேக்கர். அவனை விட்டுருவோம், அவனை கண்டுக்கவே மாட்டோம், அவன் தான் அங்கே முடிவு எடுப்பான். அப்போ அவனை பிச் பண்ணி அவங்களுக்கு தெளிவாக சொல்லி, யங்ஸ்டர் நீ தான் புரிய வைக்கணும் அங்கே சொல்லி, அங்கே வேல்யூ கொடுத்து ஆடட் கொடுத்தா அவன் ஜஸ்ட் லைக் டிக் போட்டு கொடுவான். இப்போ இன்றைக்கி நிறையா பேர் இன்னைக்கு டிசிஷன் மேக்கர் நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க தான். ஸோ இங்கே வேற ஆளை டீல் பண்ணுறப்ப எனக்கு மரியாதை இல்லை போ பண்ணுறான். ஸோ அங்கே டிசிஷன் பண்ணி இதில் வந்து நீங்கள் வந்து இதை பொறுத்தவரைக்கும் எமோஷன் நெகோஷியேட் எல்லாம் பண்ணுவோம் தவிர அந்த இடத்துல அங்கே எங்கே எமோஷன் யார்கிட்ட வேல்யூ இருக்குது அதை புரிஞ்சு எங்கே நெகோஷியேட் பண்ணுமோ அதான் டிஃப்ரென்ஷியேட் கொடுக்கணும். நெகோஷியேட் எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, நாங்கள் அதுக்குன்னே வச்சுக்கோங்க ஒரு 41 rupees வச்சுருக்கோம், 41 rupees வச்சுக்கோம். அது நெகோஷியேட் பண்ணுறது லிமிட் இருக்குது, இவ்வளோ நெகோஷியேட் பண்ணுறது. அதை அவங்களுக்கு போக்கா இப்படி கொடுத்து இப்படி பண்ணுறப்ப அக்செப்ட் பண்ணி ஓகே நம்ம 25 rupees கம்மி பண்ணியாச்சு, திருப்தி, நான் வந்த மத்தியாக பண்ணி கொடுத்துருன்னு அவங்களுக்கு அவங்க திருப்தி. நம்ம முன்னாடியே அதுக்கு பிளான் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்கிற அந்த மார்க்கெட் இருக்காங்களா அவங்க முன்னாடியே டிசிஷன் எடுத்துடணும். ஓகே நம்ம ரேட்டு 500னா 525 வச்சிடலாம், வந்தால் 25 rupees கம்மி பண்ணிக்கலாம் இப்படிங்கிறது. இப்போ எப்படி செல்லிங் உங்களுக்கு பேசிக்ஸில் கொடுக்குறான், ஃப்ரீயாக கொடுக்குறான், 3 ஷர்ட்டு வந்து 5000ன்னு அவனுக்கு எல்லாமே தெரியும், பக்காவாக அவனை முடிக்கணும். உள்ளது அவனுக்கு மார்ஜின் வந்தால் போதும், அதை எடுத்து முடிக்கிறான். ஆஃபர்ஸ்ன்னு கொடுக்குறப்போ வச்சுங்க. ஸோ அது மாதிரி தான் கொண்டு போகிறது. மேக்ஸிமம் லிமிட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு உதாரணமாகவே நான் கேட்குறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் 2500ன்னு வச்சுருக்கீங்க இந்த பிளாட்டுக்கு. ஸோ அந்த 2500 அப்படின்னு இருக்கிறப்போ வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம நெகோசியேஷன், அதாவது இப்போ கஸ்டமர் வந்து கேட்பாங்க, சில பேர் வந்து 2000க்கு முடியும் கூட கேட்பாங்க கஸ்டமர்லாம். ஸோ நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கம்மி பண்ண முடியும், எந்த லிமிட்டை எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஆக்சுவலாக வந்து இதை லாங் டைமாக சொல்ல போனால் எந்த நிறுவனம் சூப்பராக வளருதோ அங்கே சிஸ்டம் இருக்கிற நிறுவனம் தான், நெகோஷியேட்டே இருக்காது. நீங்கள் பெரிய நிறுவனம் நீங்கள் போனீங்கன்னா ரிலையன்ஸில் போனீங்கன்னா ஒரு பேக் கூட நீங்கள் வந்து 5 ரூபா எல்லாம் வாங்க முடியாது. ஆமாம். ஸோ கார்பரேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவனோட ஒரு கார்பரேட்டோ கிரெடிட் கார்டோ ஒரு 5 ரூபா நீங்கள் கட்டலனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவான். ஸோ இது ஆக்சுவலாக அடுத்த லெவல் கொண்டு போகணும், பெருசாக கொண்டு போகணுன்னா ப்ராம்ப்ட் சிஸ்டம் இருக்கணும். ஜிஆர்டி இன்னைக்கு ஏன் வளர்ந்துச்சு, எந்த நிறுவனம் மதர்ஷா இன்னைக்கு எந்த நிறுவனம் பெருசாக வருதோ, டாட்டா, நீங்கள் எதெல்லாம் பெருசாக இருக்கோ அங்கே ப்ராம்ப்ட் சிஸ்டம் இருக்கணும். சிஸ்டம் இல்லாமல் பண்ணவே முடியாது, சிஸ்டம் பாலிசி. ஸோ இந்த நெகோஷியேட் பண்ணுறதே வந்து கரெக்டான மெத்தடு கிடையாது. பட் நீங்கள் கேட்குறதுனால இந்த கேள்விக்கு சொல்கிறேன். இது வந்து இன்றைக்கி இருக்க சூழலுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட பொசிஷன் என்ன, அவங்களோட பொசிஷன். இன்றைக்கி கரண்ட்டு மார்க்கெட் இருக்குல்ல, இன்றைக்கி கரண்ட்டுக்கு இது தேவையா? இப்போ இப்படி கோவிட் அப்போ வியாபாரத்தை வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் தான் பண்ணோம். ஸோ ஜூம் மீட்டிங் தான் போடணும். அன்றைக்கி வர வச்சு மீட்டிங்கில் 100 பேருக்கு போட முடியாது. ஸோ இன்றைக்கி என்ன பொசிஷன் அந்த இடத்த டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பர்ச்சேசர் இருக்காங்களா, அந்த ஓனரோட பொசிஷன் என்ன, அவங்களுக்கு இந்த பணம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காங்களா, இந்த பணத்துக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியும், டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவலை பொறுத்து தான் தவிர இப்படின்னு கிடையாது. மினிமம் 2%லேருந்து அதிகபட்சம் 5%, நீங்கள் கேட்டனால சொல்கிறேன் 5% வரைக்கும் போகலாம் தவிர டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் ஒன்லி.
நெகோசியேஷனில் வந்து நம்ம பண்ணவே கூடாத ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சுற்றி காட்டுவீங்க? அவங்க இடம் வாங்குற மென்டாலிட்டியிலே இருக்க மாட்டாங்க. அவங்க வந்திருப்பாங்க, அவங்க வாங்கி அவங்களுக்கு போயிட்டு நான் இதை பண்ணித்தரேன்னு போனோன்னே வச்சுங்க, வாங்க நான் எனக்கு வந்து இங்கே இருக்க நிறைய டீம் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஜஸ்ட் விசாரிக்க தான் வந்திருப்பாங்க. அந்த டீம் வந்து கஸ்டமர் வந்து விசாரிக்க தான் வந்திருப்பாங்க. வந்தோடனே வாங்க உங்களுக்கு நான் 50 rupees கம்மி பண்ணி தந்துடுறேன், நான் சார்ட்ட சொல்லி கம்மி பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த பொருள் பிடிச்சிருக்கான். பிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த இடம் போகணும். அந்த இடம் முடியறதுக்கு முன்னாடியே நெகோஷியேட் போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பொருள் பிடிச்சது கன்ஃபார்மா, நீங்கள் ஓகேவா, அட்வான்ஸ் பண்ணுறீங்களா, இது போனதுக்கப்புறம் தான் ஓகே, இது ஓகே அவங்களுக்கு அந்த ஒரு 90% ஓகே இதெல்லாம் நிற்கிறாங்கன்னு தெரியும். 10% ரேட்லாம் நிற்கிறாங்கன்னா அப்போ போகலாம். தவிர எடுத்தோன்னே நம்ம வந்து இதை கொண்டு போயிட்டோம்னா வச்சுங்க, அவங்க போய் அங்கே நிற்பாங்க. நம்ம 50 ரூபால முடிக்கிறதா நாளைக்கு 300 ரூபால முடிக்கிறாப்புல இருக்கும். அவங்க கடைசியில் கேட்டு வாங்கவும் மாட்டாங்க. அப்போ 300 ரூபா முடிச்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க, அப்போ இன்னும் கம்மியாக இருக்கும், நாளைக்கு இன்னொரு ஆள் அழைச்சிட்டு வந்தால் இன்னும் கூட கம்மியாகும் அப்படிங்கிற. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பையருக்கு ப்ராடக்ட் வேணுமா, பொருள் பிடிச்சதுன்னா அடுத்த இடம் போகலாம். பொருள் பிடிக்காம நெகோஷியேட் பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் பேசவே தேவையில்லை. ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ஒரு ரெசிடென்ஷியல் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும்னா அதுக்கு இந்த நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியமானது, இதை எவ்வளோ அழகாக பண்ணுனா உங்களுக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம அசோக் குமார் அழகாக சொல்லி கொடுத்தாரு. ஆனால் இந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நான் நீட்டாக ஸ்ட்ரக்சர்டாக ஸ்டார்ட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பாஸ்டல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.